அந்த குட்டி குழந்தை தான் நம்ம உயிரை காப்பாத்துச்சுன்னு நினச்சிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி தான் உயிரை அந்த டைமில் இந்த குழந்தை தான் காப்பாற்றுச்சின்னு ஒன்று சந்தோஷப்படுறாங்க. நம்ம போய் போலீஸ்கிட்ட இந்த குழந்தைய கொடுக்கலான்னு அவர் சொல்ல, இல்லைங்க நம்மளுக்கும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறோம், இந்த குழந்தைய நம்மளே வச்சு வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க குழந்தை பிறந்துச்சுன்னா ஊற்றணுன்றதுக்காக பாலாடை வச்சுருக்காங்க. அதில் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. என்ன பண்ணலான்னு யோசிக்க கிளிப்பிலி கூட இல்லையேன்னு யோசிக்கிறாங்க. அந்த பொம்மைக்குள்ளே ஏதோ சத்தம் வந்துச்சு, என்னன்னு பார்க்கலான்ட்டு பார்த்தா அதுக்குள்ளே அந்த சலங்கை இருக்கும். அந்த சலங்கையை எடுத்து இப்படி இப்படின்னு ஆட்டுறாரு. அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சிட்டு, அப்போ இதோட சந்தோஷம் வந்துட்டு இந்த சலங்கை சத்தத்தில் தான் இருக்குன்னு அதை ஆட்ட வச்சு பால் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமாக அந்த குழந்தைக்கு பூமின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த பூமி தாய் வந்து நம்மளுக்கு கொடுத்தனால பூமின்னு பேர் வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, கிருஷ்ணாவோட பையனும் அவங்க ஒய்ஃபு குழந்தை எல்லாம் வேறு ஊருக்கு வந்துட்டு வீடு வாடகைக்கு கேட்குறாங்க. ஒரு ஜென்ஸ் வீடு வாடகைக்கு விட்டுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் இல்லையான்னு கேட்க இவங்க அமைதியாக இருக்கிறாங்க. உடனே கோவப்பட்டு, நீ வந்து என் புருஷனை வளைச்சி போட பார்க்குறியா, ஒழுங்கு மரியாதை இங்கே வந்து போயிடு அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அதனால் அவங்களும் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கோயில் வாசலில் இருக்காங்க. அப்புறம் பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அவங்க அம்மாக்காக. அவர் சாப்பிடாம கூட அங்கேயே வந்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்கூலில் சேர்க்கலான்ட்டு அவங்க பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் ஸ்கூல் வாத்தியார் வந்துட்டு அவங்க அப்பா பேர் கேட்க, அப்பா பேர் இல்லாமல் சேர்க்க மாட்டேன்னு உடனே எங்கள் அப்பா செத்துட்டாரு அப்படின்னு கோவமாக கத்திட்டு அந்த குட்டி பையன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுறான். அவங்க தங்கச்சிக்காகவும் அவங்க அம்மாக்காகவும் நிறைய பண்ணுறான். இங்கே பார்த்திங்கன்னா பூமி வந்துட்டு ரொம்பவே நல்லா வளர்கிறாங்க. அவங்க வந்த நேரம் அந்த லேடியும் வந்துட்டு கன்சீவ் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. கொஞ்சம் வளர்ந்து போயிடுறாங்க. பூமிக்கு வந்துட்டு அந்த நடனக்கலையில் பரதநாட்டியம் கற்றுக்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்கும். அவங்க அம்மா கிட்ட அடிக்கடி கேட்டிருக்காங்க. அவங்க அம்மா அதெல்லாம் வேணாம், நீ தம்பி மாதிரி படி நல்லா அது போடுன்னு சொல்லிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறனால டெய்லியும் ஸ்கூலுக்கு லேட்டாக போயிட்டு வாத்தியார்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க பூமி. அப்படி ஒரு நாள் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ட்ரெயின் வந்துட்டு ட்ராக் மாறி போயிட்டு அந்த ட்ராக் வந்துட்டு உடஞ்சி போயிட்டுருக்குது. அதை பார்த்தோன்னே ஐயோ ஆக்சிடெண்ட் ஆகிடுமேன்னு ரொம்ப பதட்டப்பட்டு சிகப்பு கொடியும் இப்போ எப்படி தடுக்குது, ட்ரெயின் வேறு வேகமாக வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்பட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்காரு. அவர் சரக்கு அடிச்சுட்டு இப்படி இது பண்ணிகிட்ருக்க விழுந்துட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பூமி வராங்க. கரெக்டாக பூமி வந்து எப்படியாவது ட்ரெயினை நிற்க வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அங்கேருந்து வெள்ளை துணி எடுத்து அங்கேருந்து கல் எடுத்து அவங்க கையில் கிழிக்கிறாங்க. ரத்தம் வந்தோடனே அந்த வெள்ளை துணியெல்லாம் சிகப்பாக மாறிட்டு அதை வச்சு காமிக்கிறாங்க. ட்ரெயின் நின்று போயிடுது. எல்லாருமே பூமியை பாராட்டுறாங்க. இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நீ பண்ணுறதானே டெய்லி கூட லேட்டாவா, இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருமே பாராட்டி சந்தோஷமாக இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கிருஷ்ணா வந்துட்டு அவங்க பையனையும் ஒய்ஃபு சின்ன பொண்ணு எல்லாரையும் தேடிக்கிட்டு அங்கங்கே அலைஞ்சிட்ருக்காரு. வீரா கூட போகும்போது எல்லா இடத்துலையும் தேடிட்டுருக்காங்க. யாருங்க இதுன்னு அவங்க கேட்க, எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறாங்க. இவங்கள நீங்கள் இப்படி ஹஸ்பண்ட் கூட இல்லாமல் தேடிக்கிட்டு இருந்தால் உங்கள் சொந்த பொண்டாட்டி மாதிரி எல்லோரும் நினைப்பாங்க. நீங்கள் பதக்கிட்ட பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, இனிமேல் இதெல்லாம் தேட வேணான்னு ஃபோட்டோ கிழிச்சு போட்டுறாங்க. ஆனாலும் அவர் அங்கங்கே தேடிட்டு அலைஞ்சிட்ருக்காரு. இதை வந்துட்டு அவங்க பையன் ஒரு நாள் பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு, அதுதான் நம்ம அப்பா, அந்த ஆள் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமாக இது பண்ணி மறைஞ்சிக்கிறாங்க. அவர் எல்லா இடத்துலையும் தேடிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ அவர் கட்சி கீழே வந்துட்டு அந்த கட்சிக்கு எடுத்துகிட்டு போய் காவாயில் போட்டு ரொம்ப கோவமாக அந்த பையன் இருக்கிறான். இன்னொரு பக்கம் இங்கே பெருசாகிடுறாங்க பூமி எல்லாருமே, பல வருஷம் ஆகிடுது. ஒரு பக்கம் வந்துட்டு இங்கே அபூர்வா வந்துட்டு ஊர் மக்களையெல்லாம் தப்பாக பேச வச்சு அவங்க மாமா கையாலேயே தாலி கட்டிக்கிறாங்க. அப்படியே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. வீராவும் அவங்களுக்கு கீழே நல்லபடியாக வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே பெருசாகிடுறாங்க. அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் பொண்ணு பாராட்டிடுறாங்க. இங்கே வீராவோட பொண்ணுக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக வந்துட்டு ஆளுங்க வந்தனால எந்த சாரி கட்டிக்கிட்டோன்னு அவங்க அண்ணிக்கிட்ட வந்து கேட்டுட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோவான கிருஷ்ணாவோட பையன் வந்துட்டு காரில் போயிட்டுருக்காரு. அப்போ 2 பேர் வந்துட்டு அவங்க காருக்கு பின்னாடி வந்துட்டு கான்ட்ராக்ட் போட்டுருந்து அந்த காரில் அவங்க அம்மான்னு எழுதியிருக்க இடத்துல துப்பிடுறாங்க. உடனே ஒரு கோவப்பட்டு நேராக அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு நிற்க வச்சு அவனுங்களை அடின்னு அடித்து ஒழுங்கு மரியாதையை தொடைன்னு அதை துடைக்க வைக்கிறாரு. அம்மானா சும்மா இல்லடான்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து வீட்டில் இருக்கிறாங்க. சந்தோஷமாக பெரிய வீட்டில் நல்லபடியாக பெரிய ஆள் ஆகிட்டுருக்குறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பூமி வந்துட்டு பரதநாட்டியம் ஆடுறாங்க. அவங்க அரங்கேற்றம் நடக்குது. அதை பார்த்துட்டு அந்த கரெக்டாக கடைசியாக வந்துட்டு சந்திரா ஆடினா அதே ஸ்டெப்ஸ் எல்லாமே போடுறதை பார்த்து அவர் ஷாக் ஆகிட்டாரு. இந்த பரதநாட்டிய கலைஞர் மாதிரி உன்னோட இதுவும் எல்லாமே இருக்குது, நீ பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அவங்க அம்மாவோட ஃபோட்டோன்றதே தெரியாமல், அம்மா நான் அவங்கள மாதிரியே நல்லபடியாக பெரிய ஆளாக வரணுமா, இதில் நிறைய சாதனை படைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அவங்க. அதோட எபிசோட் முடியுதுங்க.
பொறுத்திருந்து பார்க்கலாம். இவங்க எப்படி அவங்க அப்பாவோட போய் சேர போகிறாங்க, அவங்க சித்தி பட சதினால இவ்வளோ தூரம் வாழ்க்கையை மாறி போச்சுன்றத தெரிய வருமா என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.